கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குடும்ப தகராறு. துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்ட அதிமுக பிரமுகரால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்மலை பகுதியில் ஈரோடு அதிமுக மேற்கு மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் கோபிநாத் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். குடும்ப தகராறு காரணமாக வானத்தை நோக்கி சுட்ட அதிமுக பிரமுகரால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் ஆண்டவர்மலை பகுதியைச் சேர்ந்தவர் கோபிநாத். இவர் விவசாயம் செய்து வருவதுடன் அதிமுகவில் ஈரோடு மேற்கு மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார். கோபிநாத்திற்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணமாகி பிருந்தா என்ற மனைவியும் ஒரு மகளும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் கோபிநாத் நேற்றிரவு தனது மனைவி பிருந்தாவிடம் மதுபோதையில் வாய் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக மனைவி பிருந்தா தனது தந்தை மற்றும் தம்பி தினேஷ்குமார் ஆகியோருக்கும் தன்னை கணவர் அடித்ததாக தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிருந்தாவின் தந்தை மற்றும் தம்பி தினேஷ்குமார் ஆகியோர் நேற்று இரவு கோபிநாத் வீட்டிற்கு சென்று தம்பி தினேஷ்குமார் கோபிநாத்தை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கோபிநாத் வீட்டில் வைத்திருந்த தனது உரிமை பெற்ற துப்பாக்கியை எடுத்து வந்து வாகனத்தை நோக்கி 3 முறை சுட்டுள்ளார். இதனால் பயந்து போன தினேஷ்குமார் வீட்டுக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு உடனடியாக நம்பியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கோபிநாத் தன்னை தாக்கியதாக கூறி தினேஷ்குமாரின் காரின் கண்ணாடியை உடைத்துள்ளார். தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்து சென்ற நம்பியூர் போலீசார் மதுபோதையில் இருந்த கோபிநாத்தை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து கோபிநாத்தின் மனைவி பிருந்தா நம்பியூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் கோபிநாத்திடம் நம்பியூர் போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்ப தகராறின் காரணமாக அதிமுக பிரமுகர் ஒருவர் அவர் வைத்திருந்தக்கூடிய அந்த துப்பாக்கியால் காரை நோக்கி சுட்ட சம்பவமானது அப்பகுதியில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.